எப்படி சொல்றாங்கன்னா யாரையா ஒரு ஆளை காட்டி கல்யாணம் பண்ணிக்கோன்றாங்க இந்த கதை. அப்படி இல்லைன்னா யாரையா போய் லவ் பண்ணா இப்ப வெளில இறங்கி யாரையா நம்ம பார்த்தா லவ் வந்துருமா சார்? இப்ப கேக்குறவங்களுக்கு யாருக்கும் பதில் சொல்ல முடியல சார், அதனாலதான் கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்றோம். இந்த இப்போ 23, 22 அப்ப எனக்கு அந்த ஃபீல் இருந்துச்சு சார், ஒருத்தவங்க மேல இருந்துச்சு. இப்ப 22 வயசு அந்த பொண்ணுக்கு ஒரு காதல் வந்திருக்கு, அதையே நீங்க ஸ்டாப் பண்ணிட்டீங்க. காலேஜ் போகும்போது லவ் பண்ணக்கூடாது சொல்லியிருந்தோம். ஏன்னா இன்னும் 2 பொண்ணு இருக்கிறாங்க. இருந்தாலும் எல்லா நேரமே உங்க சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி அந்த பொண்ணை நீங்க டிசைன் பண்ணிக்கிட்டே வந்திருக்கீங்க. வீட்டுல 2 பிள்ளைங்க இருக்கு, அதனால நீ காதலிக்க கூடாதுன்னு ஒரு கட்டம். இப்ப அந்த பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகணும் அப்படிங்கறதுக்காக வேண்டியாவது நீ காதலிச்சு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி ஒரு கட்டம். இப்படியே இருந்தா என்ன சார் பண்றது? இப்ப எனக்கு வயசாயிட்டு போகுது. அதுக்கப்புறம் நான் இனிமேல் லவ் எல்லாம் பண்ணக்கூடாது, நம்ம வந்து அந்த மேரேஜ் லைஃப் இதுல இருந்து இது வேணவே வேணாம் நான் முடிவு பண்ணிட்டேன். என்னால தனியா கண்டிப்பா சஸ்டெயின் பண்ண முடியும். ஏன்னா நான் வந்து ஒரு 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே நான் தனியாவே தான் எல்லாமே பாத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு உங்க மேல கோபம் இருக்கா இல்லையா? இருக்கு, எனக்காக நிக்கல, எனக்காக எதுவுமே யோசிக்கல, கோபம் இருக்குல்ல, மன்னிங்க.